ஸ்ரீ ஜெய் சாரம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப பேர் பார்க்கல போன முறை நான் போட்ட எபிசோட். என்னாச்சும்மா? நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டதுனாலையோ என்னமோ தெரியல. பாருங்கம்மா, பார்த்துட்டு லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. போன எபிசோட் நான் போட்டது கோண்டாவில் பாபா எனக்கு செஞ்ச மகிமை தான். ரொம்ப மகிழ்ச்சியை தந்திருந்தார் பாபா. இப்போ நான் உங்களுக்கு பழைய எபிசோட் தொடருது, சரியாம்மா? அதுல நான் உங்களுக்கு 11ஆம் தேதி சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்பா ரொம்ப சூடா இருந்தார். அதுக்கு அதுல நிறைய சித்தர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுல பாருங்க, இந்த வாசல்ல கொஞ்சம் பூ வச்சிருந்தேன். அடுத்த நாள் வைக்கிறதுக்காக இங்க நான் வாங்கிட்டு வருவேன் இல்லையா? அது கூட வாங்கியிருந்ததுனால அன்னைக்கு வச்சுட்டு மிச்சம் வாசல்ல வச்சிருந்தேன். அதுல பாருங்க, அப்பாவுக்கு வச்ச பூக்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அடுத்த நாள் கூட. ஆனா இந்த வாசல்ல இருந்த பூக்கள் எல்லாம் பாருங்க, தண்ணிக்குள்ள வச்சும் அது வாடி இருந்துச்சு. அப்போ எனக்கு அப்பா உணர்த்துறார், தான் சூடா இருந்ததை பத்தி எனக்கு உணர்த்துறார். அப்பாக்கு மேல வச்ச பூ தண்ணி இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதே பூக்கள் தாமா எடுத்து வச்சிருந்தேன். ஆனா இதுல தண்ணி போட்டு வச்ச பூ அது எப்படி வாடிச்சுன்னு தெரியல. அது கூட பாபாவோட மகிமைதாம்மா. ஏனண்டா அப்படி வாடுறது இல்லம்மா. இப்ப விண்டு டைம் இல்லையா? அதால நான் வெளியில போய்தான் நீ பூக்கள் வாங்கிட்டு வரேன். அப்போ எப்படியும் ஒரு கிழமைக்கு ஏத்த மாதிரி தான் பூ வாங்கிட்டு வருவேன். இப்படித்தான் வைக்கிறது எப்பவுமே. அப்படித்தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா இந்த பூ மட்டும் வாடி இருக்கு. அது அன்னைக்கு அவர் சூடா இருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் நடந்தது. என்னமோ அப்பா செஞ்சிருக்கார். என் பாபாவுக்கு தான் நன்றி 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 சொல்லிட்டே இருக்கணும். அப்படி எனக்கு செஞ்சுட்டே இருக்காருமா. அவ்வளவு மகிமைகள் செஞ்சிட்டு இருந்தார். நிறைய சித்தர்களை கூப்பிட்டு இருந்தார் இல்லையா? அப்படி எல்லாம் செஞ்சிருந்தாருமா. அடுத்த நாள் காலையில நான் விளக்கு ஏத்தினதும் பிரகாசமா இருந்துச்சு. ரொம்ப இதா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போதே. அப்ப அந்த ஒளியை பார்த்தப்போ அந்த ஒளியில இருந்து ஒளிச்சுடர் பாபாவை நோக்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அது பார்த்தேன். பாக்குறப்போ அங்கே ஒரு ஒளி வெளிச்சம் தெரிஞ்சதுமா. அந்த ஒளியை நான் பார்த்ததும், என்ன இது ஒளி ஒன்று தெரியுதே என்று சுத்தி சுத்தி எல்லா இடமும் பார்த்தேன். இதுலயாவது அந்த விளக்கோட அந்த தீப ஒளி பட்டு விழுகுதான்னு சொல்லி பார்த்தப்போ அங்க இல்லை. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தேன், அது என்னன்னு சொல்லி பார்த்தப்போதான் அங்க கோமாதா இருந்தாம்மா. அவளோட கண்கள் கூட தெரியுது. நான் இதுல போட்டோ போறேன்னு ஜூம் பண்ணி சின்னதா இருந்துச்சுமா அந்த ஒளி. அந்த விளக்கு பார்த்தேன். சரியா? அப்பா என்னப்பா, எதுக்குப்பா இது கோமாதா வந்திருக்கா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த விளக்கு பாருங்க, அந்த விளக்குலையும் வைரவரோட முகம் தெரிஞ்சது எனக்கு. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி போடுறேன் பாருங்க. அதுல வைரவரோட 2 கண்களும் அவருடைய வாய் மூக்கு தெரியுது. அந்த வைரவரோட முகம் பார்த்ததும் என்னாச்சுது, எங்க குலதெய்வம் இல்லையா, அப்போ இதுக்கு வந்திருக்காங்க என்று சொல்லி யோசிச்சுட்டு, சரி அப்பா நான் கடைக்கு போறேன்ப்பா, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர? அப்பா எனக்கு ஒளியில காட்டியிருந்தார் வாழைப்பழத்தை. நான் அப்போ அதை போட்டோ எடுத்திருந்தேன். இதுல போடுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. அப்பா வாழைப்பழம் கேட்டதால நான் வாழைப்பழமும் வேறு பழங்களும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இரவு ஆரத்தியின் போது பார்த்தா அந்த ஆரத்தி விளக்குல பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி, அதுல பார்த்தா எங்க வீட்டு சனாக்குட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தா அது அந்த 2 கண்களும் அப்படியே பளபளன்னு வடிவா தெரியுதுமா. அப்ப அதை பார்த்துட்டு நான் அந்த ஒளிய பார்த்தேம்மா. அந்த தீப ஒளியிலேயும் ஒரு சித்தர் வந்திருக்காரு. எப்படி தெரியுமா? ஒரு கருத்த உருவம் 2 கண்மொழியோட. அது அடிக்கடி வர்றது உண்டு, என் தீபத்துல வரும். அந்த அது யாருன்னு எனக்கு தெரியல. சில பேர் அத வராகி அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அது வராகி அம்மாவா இல்ல பராசக்தி அம்மாவான்னு எனக்கு தெரியல. அதுல வரும் அடிக்கடி. அந்த ஒரு உருவம் ஒன்று அதுல 2 கண்மொழியும் அழகா தெரியும். அது பாக்குறது எல்லாம் அந்த அந்த உருவம் நிக்கிது. அதுக்கு மேல ஒரு சித்தரோட முகம் தெரியுதுமா. அது என்ன எதுன்னு எனக்கு அப்ப புரியல. அப்போ அதை பார்த்துட்டு நான் இந்த விளக்குக்குள்ள பாக்குறேன். விளக்குல பார்க்கும்போது அதை பார்க்கும்போதுதான் அங்க பாபா இருந்தாருமா. அப்பா எப்படி இருந்தாரு தெரியுமா? அப்பாவுக்கு அந்த மாலையெல்லாம் போட்டு அழகா அப்படி நிக்கிறாருமா. அப்பாவோட தரிசனம் எனக்கு அன்னைக்கு கிடைச்சது. என்ன சொன்னா, நான் ஆர்த்தி செய்யும் போதே அப்பா கிட்ட கேக்குறேன், எதுக்குப்பா கோமாதா வந்திருந்தாங்க,
வைரவர் நின்றார். வைரவர் எப்பவும் வந்து போறவர் தானே, எங்க காவல் மாதிரி. அப்போ வைரவர் அதுக்கு தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எதுக்குப்பா கோமாதா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டிருந்தேன். மனசால அதை பத்தி நினைச்சிட்டேன். கேட்கல நினைச்சிட்டே தான் நான் ஆர்த்தி செஞ்சிருந்தேனம்மா. அப்ப ஆர்த்தி செஞ்சுட்டு ஆர்த்தி விளக்க பார்த்தப்போ எனக்கு அப்படியே சனா தெரிஞ்சா. அந்த கண்கள் ரெண்டு பளபளன்னு இருக்குது இல்லையா, அது அப்படியே என்ன பார்க்க வச்சது. என்னாச்சுப்பா எதுக்குன்னு சொல்லி பாக்குறப்போதான் அங்க உள்ள பாபா இருந்தார். அந்த எண்ணெயில அந்த ஆர்த்தி விளக்கு, அந்த அகல் விளக்குல பாருங்க, அப்பா அப்படியே அழகா நிக்கிறாருமா. மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ எங்கேயோ இருக்கிற பாபாவை எனக்கு இங்க காட்சி தந்தாரா? என்னட்ட அப்படி பாபா இல்ல. அப்படி நின்றபடி மாலை போட்டு அப்படி பாபா என்கிட்ட இல்ல. உட்கார்ந்து இருக்கிறது தான் இருந்துச்சு. இதே மாதிரி பாபா தான் இப்போ இந்த வருஷம் இல்ல, போன வருஷம் கடைசியிலயா இருக்கணும், 24 கடைசியில தான் இருக்கணும். ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு பிள்ளையோட பிரார்த்தனை வச்சப்போ அப்போ இந்த இதே உருவம் எனக்கு வந்திருந்துச்சு. அப்போ எனக்கு காட்டியிருந்தார். அப்போ ஒருத்தரை காண இல்லைன்னு சொல்லி மலேசியாவில இருந்து ஒரு டிவோட்டி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி அப்பா கிட்ட பிரார்த்தனை வச்சப்போ அங்க அப்பா காலடியில அவர் இருந்தார், ஒருத்தர் இருந்தார். அப்போ அப்பா காலடியில இருக்கிறாரேன்னு சொல்லி நான் அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லி இருந்தேன். அப்போ எனக்கு அதை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு எபிசோட்ல. இப்போ இதுல பாபா இருக்கிறத பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இருக்காரு என்று சொல்லி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எதுக்காக அப்பா வந்திருக்காரு, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். அப்பாவை நான் எப்பவுமே கேட்பேன், அப்பா நீங்க வரமாட்டீங்களா, எனக்கு தரிசனம் தரணும் அப்படின்ட்டுலாம் எப்பவுமே கேட்பேன். என்னோட அப்பா என்ன பார்த்துட்டு இருப்பார், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் எப்பவுமே என்ன பார்த்துட்டு இருப்பார். இப்ப கூட நான் பார்த்தாலும் அவர் அங்க இருக்காரு, எனக்கு பக்கத்துல தான், ஆனா கணக்கனால என்ன பார்த்துட்டு இருக்காரு. அதான் அப்பா. என்னோட அப்பா என்ன எப்பவும் பார்த்துட்டு இருப்பார். எனக்கு தரிசனம் பண்ணி கேட்டா அங்க ஒளியில வந்திருப்பார். அப்படித்தான் எனக்கு அப்பா தரிசனம் தாருது. அப்பாவை பார்த்த சந்தோஷத்துலயே அப்பா கிட்ட நான் கேட்டது எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்பா வந்திருக்கார், எனக்கு தரிசனம் தாரதுக்கு வந்திருக்கார் அப்படின்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன். முதல் நாள் எனக்கு எல்லாரும் சித்தர்மார் எல்லாரும் வந்திருந்தாங்க இல்லையா, அதனால அதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சித்தர்மார் வர்றது, அவங்க பார்வை படுறதே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாலே நல்ல மட்டும் சொன்னாங்க. எத்தனை பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவ்வளவு பேரும் வந்திருக்காங்க, என்னமோ செஞ்சிருக்காங்க. அது எனக்கு நான் உணர்ந்தேன். எனக்கு எல்லாம் தலையில எல்லாம் என்னமோ மாதிரி இருந்துச்சு, தலைநோ வர்ற மாதிரி கூட இருந்துச்சு. அது இன்னைக்கு கூட இருந்துச்சு. அது அடுத்த நாள் கூட எனக்கு இருந்துச்சு. அந்த தலையெல்லாம் ஒரு மாதிரி நோவுற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சு. பாருங்க, அத கூட பாபா என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி. இப்ப நான் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்பவும் லக்ஷ்மி அம்மா விளக்க காலையிலயும் ஏத்தி வச்சு, அதுக்கப்புறம் மாலையிலையும் அப்பாக்கு ஆர்த்தி செய்யறதுக்கு முன்னாடியும் ஏத்தி வைக்கிறேன். அப்போ அதை பாக்குறப்போ அங்க ஒரு மயில் தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மயில் தெரியுது, அழகா இருக்குதுன்னா நான் நினைப்பேன் சில நேரத்துல, எதுக்குப்பா மயில் காண்றது இல்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறது கூட. அங்க மயில் இருந்தது, எனக்கு மயில் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுதுமா. மயில் இருக்கே வந்திருக்கே நன்றிப்பான்னு சொல்லும் போது எனக்கு அப்பா என்ன பார்க்க வைக்கிறார். இதத்தான் நான் தம்ப்லைன்லயும் கொடுத்திருக்கேம்மா. அதுல பாருங்க, அவரை பார்க்க வச்சார். அது என்ன தெரியுமா, அந்த அந்த லட்சுமி அம்மா விளக்குல அந்த ஒளி விளக்குல பின்னாடி ஷடோ விளக்க உருவங்கள் தெரியுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல பார்த்தா பாபா தெரியற மாதிரி இருக்கா. நான் என்ன ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தப்போ பாபா அவர் கண் கொஞ்சம் தான் தெரியுது, அவ்வளவு மறைச்சபடி பூத கண்ணாடி வச்சு பாக்குற. அப்போ எனக்கு சொல்ற, நீ பூத கண்ணாடி வச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் அதை போட்டோ எடுத்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தப்போதான் அது மயில் இல்லம்மா, அங்க பாபா இருந்தாருமா. அங்கேயும் பாபா இருந்தார். பாபாவோட முகம் மட்டும் தெரியுது, கண்ணாடி ஒரு கண் வடிவா தெரியுது. மத்த கண்ணை மறைச்சிட்டு இன்னொருத்தர் வந்திருக்கார். அவரும் அறவாசியாத்தான் தெரியுது. அப்போ எதுக்கு இன்னொரு சித்தர் இன்னைக்கு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு நான் ஓகே சித்தர் யாரும் வந்திருக்காங்க, ஆனா அவர் பாபாக்கு முன்னாடி தான் வந்திருக்கார்.
அவ பாபாவோட அரவாசி முகம் மாதிரி அந்த ஒரு கண் மட்டுமே தெரியுது, மிச்ச உருவம் அந்த சித்தரோட உருவமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் வாயில இருந்துதான் அந்த புகை வார மாதிரி இந்த மயில் மாதிரி இருக்கேன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு இருக்கு. அப்படின்னா எனக்கு கர்ம வினை ஏதோ இருக்குது, அது அவர் போக்கிட்டு இருக்கார் போல இருக்கு. அதுதான் அதுல காட்டியிருந்தார். நான் ரொம்ப இதாயிட்டேன். என்ன அப்பா ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு, ஏதோ கர்ம வினை எல்லாத்தையும் போக்குறார், இன்னும் இருக்காப்பான்னு சொல்லி நான் கேட்டே இருந்தேன். தினமும் இருக்கும் இல்லையா, தினமும் நாங்க செய்யறது தானே எங்களுக்கு நடந்துட்டே இருக்குது இல்லையாமா. அப்போ எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இல்லையா, இத்தனை நாட்களை நாங்க கடந்திருப்போம், இந்த இந்த ஆன்மா இத்தனை நாட்களை கடந்திருக்கும் இல்லையா. அப்போ அந்த அந்த ஆத்மாவுக்காக எவ்வளவோ அந்த ஆத்மாக்களை இருக்கு இல்லையா, எங்களுக்கு தான் தெரியாம இருக்கும். எங்களுக்கு இந்த பிறப்புல இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு எங்களுடைய எல்லா பிறப்பும் தெரியும் இல்லையா, தெய்வங்களுக்கு, அதுதான் கடவுள்களுக்கு தெரியும் இல்லையா. அப்ப அவர் எல்லாத்தையும் போக்கிட்டு இருக்கார் என்று சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. மேலெல்லாம் ஒரு மாதிரி நடுக்க மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி நோவுற மாதிரியும் இருந்துச்சுது. அதுக்கப்புறம் பாருங்க அப்பா என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி, இந்த ஒளியில இப்படி காட்டி இருந்தாரு இல்லையா, இந்த அகல் விளக்குல அப்பா இருந்தாரு இல்லையா, அகல் விளக்குல, லட்சுமி அம்மா விளக்குல இல்ல, அதுல பாருங்க அப்பா 2 கைகளாலையும் ஒருத்தருக்கு தலைய பிடிச்சு அப்படியே மசாஜ் செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் அப்பாட இடது கைக்குள்ள பாருங்க, இடது கைக்குள்ள ஒருத்தரை அணைச்சு பிடிச்சபடிதான் இது செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த தலைவலியே எங்க போச்சுன்னு தெரியலம்மா. அப்பாட ஆரத்தி முடிச்சு இதெல்லாம் பார்த்தேன் இல்லையா, போட்டோ எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு. நான் அப்படி தலைவலியே எனக்கு இல்ல. அப்பதான் புரிஞ்சுது, அப்பா அதுல காட்டி இருந்தாரு இல்லையா, ஒருத்தருக்கு தலையில மசாஜ் செய்யற மாதிரி, அது எனக்கு தான் நடந்திருக்கு. எல்லாமே நல்லதே நடந்திருக்கு. அப்பாக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி நன்றிகள் என்று சொல்லிட்டு இருந்தேன். அப்பா எல்லாம் இது கூட செஞ்சாருமா எனக்கு. உங்களுக்கும் நிச்சயமா செய்வார். அப்பா மேல முழு நம்பிக்கையும் பொறுமையாவும் இருக்கணுமா. அப்பா அதுக்காக சோதிச்சு பார்ப்பார். நிறைய சோதனைகள் நிறைய இருக்கு, சோதிச்சு பார்ப்பார். அதுலயும் நீங்க வெல்லணும், வென்று வருவீங்க. வந்தாதான் எல்லாமே நடக்கும். அப்பா இருப்பாரு உங்க கூடயும் இருப்பாரு, எப்பவும் பார்த்துட்டே இருப்பாரு. எப்ப நீங்க அவரை நினைக்கிறீங்களோ அப்பவே உங்ககிட்ட வந்துருவார் அப்பா. அதுதான் அப்பா, இந்த கலியுக தெய்வம் அதுதான். பாபா கூப்பிட்டதுமே உடனே வந்து நிப்பாருமா. அது மாதிரி நிப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சோதனைகள் தருவார். என்ன செய்யறீங்கன்னு உங்களை பாக்குறதுக்காக செய்வார். அப்ப கூட நீங்க அப்பாவை நினைச்சிட்டே இருக்கணும், பொறுமையா இருக்கணும். எல்லாம் நல்லதே நடக்குமா. அப்பா மேல முழு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கணும். அதுதான் வேணும் எல்லாருக்கும். எல்லா பாரத்தையும் அப்பா மேல போட்டுடுங்க. அப்பா பார்த்துப்பார். அப்பா பாத்துக்கிறாருங்கிறதுனால அப்பா மேலேயே எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்க மனசு ஃப்ரீயா இருக்கணுமா. எப்பவுமே மனசு ஃப்ரீயா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கவலையை உள்கொண்டு வரக்கூடாது. சந்தோஷமா இருங்கம்மா. சின்ன சின்ன கவலைகள் எனக்கு கூட வரும், நான் வீட்டுல இல்லாதப்போதான். வீட்டுல இருந்தா எனக்கு அப்பாடு நினைப்பு தான் இருக்கும். அப்பா பார்த்துப்பாரு, அப்பா பார்த்துப்பாருன்றதே நினைச்சிட்டு என்னை அப்பா வேற ஏதாவது சிந்திக்க வைப்பார். இந்த மாதிரி கவலையை சிந்திக்க வைக்க மாட்டார். எங்கேயாவது போயினுண்டா எனக்கு சிந்தனைகள் சில நேரம் வரும். வர்றப்போ தாங்க முடியாம இருக்கும். உங்களை மாதிரி தானே நானும் இல்லையா. அப்பதான் எதுக்கு நான் என் அப்பா இருக்காரு இல்லையா, அவர் பார்த்து பார்த்தானே அப்படிங்கிற நினைவும் வரும். ஏன்பா என்னாச்சுப்பான்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்பேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன், சரி ஆயிடும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவார் அப்பா எனக்கு. அது மாதிரி உங்களுக்கும் காட்டுவாருமா, நிச்சயமா அப்பா காட்டுவார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும், இருக்கும். நல்லதே நடக்குமா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.